ஒரு டைரக்டரோட பேரை சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கதறி அழுவாங்கன்னா அதுதான் இவரோட பேரு. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர்னு அப்டேட் வந்த உடனே லைஃபை தொலைச்சிட்டேடா அப்படின்னு சொல்ல முடியும்னா அதுதான் இவரோட திறமை. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? சிறுத்தை, வீரம், வேதாளம், விஸ்வாசம்னு 4 படம் ஹிட் கொடுத்தாலும் எது விவேகத்துல பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அண்ணாத்தையில கல்கத்தாவுக்கு காப்பு கட்டி கடைசியில வந்து கங்குவால கண்டமான கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு வீடியோ பாருங்க. அதாவது குழிக்குள்ள விழுந்த நாயும் நம்ம சிறுத்தை சிவாகிட்ட மாட்டின ஹீரோவும் மேல எழுந்து வந்ததா சரித்திரமே இல்ல. முடியல. அப்படி நம்ம சிறுத்தை சிவா கிட்ட மாட்டின முத ஆளு நம்ம ஏகே தான். அதாவது நம்ம ஏகே கூட வீரம், விவேகம், வேதாளம், விஸ்வாசம் தொடர்ந்து 4 படம். பெரிய விஷயம். இந்த 4 படத்துல பெஸ்ட் கேஸ் என்னன்னா வீரம் அண்ட் விஸ்வாசம் இது ஓகே பரவாயில்ல தேங்க்ஸ் பா. ஆனா அந்த விவேகம் இருக்கே அப்படின்னு ஏகே ஃபேன்ஸே கதறி அடிச்சு ஓடுற அளவுக்கு ஊர்ல உள்ள எல்லாரும் அடிச்சு கிழிச்சு விளையாண்ட படம் தான் விவேகம். அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? அப்புறம் அதோட நஷ்டத்தை ஈடுகட்ட விஸ்வாசம் எல்லாம் எடுத்து ஹிட் கொடுத்து ஏகே ஓகே ஆயிட்டாரு. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடுத்ததா நம்ம சிறுத்தை தட்டின கதவு தான் நம்ம தலைவரோட கதவு. தலைவரை போறதுக்கு இப்ப நம்ம ஏரியால இருக்கிற பிள்ளைங்களே ஷார்ப்பான பிள்ளை இவரு தான். அப்படிங்கிற மாதிரி ஏகேவை முடிச்சு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம தலைவரை போட வந்த படம் தான் அண்ணாத்த. ஆனா நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. கல்கத்தாக்கு காப்பு கட்டிட்டேன் டயலாக்ல வச்ச வரைக்கும் ஓகே. அத சீனா வச்சீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன் சிறுத்தை ப்ரோ. வாட் ப்ரோ? அந்த பிரிட்ஜ்ல நம்ம சூரிய ஏறி இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு இருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்கத்தாக்கு காப்பு கட்டுறாங்களாமா. நீங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியல் பாக்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கிரிஞ்சுக்கு அர்த்தம் தெரியணும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே படம் அண்ணாத்தே. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. பட் அந்த படம் நம்ம ஜெனரேஷன் பீப்புளுக்கு தான் பிடிக்கலனாலும் நம்ம அப்பா அம்மா அந்த ஜெனரேஷனுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டாவே இருக்கு. எப்ப இந்த சூரியன் டிவில போட்டாலும் சலிக்காம உட்காந்து பாக்குறானுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. அடுத்ததா நம்ம தலைவரை முடிச்சு விட்ட கையோட ஸ்ட்ரைட்டா போய் அடுத்த கதவை தட்டினா அந்த கதவுக்குள்ள இருந்ததுதான் நம்ம சூர்யா. கங்குவால அந்த சவுண்டு பிஜிஎம் எல்லாத்தையும் குறைச்சு விட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான படமா நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. முக்கியமா அந்த படத்தோட 3D எஃபெக்ட், மாவீரன் படம் ஸ்டோரி, விஎஃப்எக்ஸ், மியூசிக் எல்லாம் ஓகே. பட் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுல தான் கொதறி வச்சுட்டானுங்க. அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபால். இதுல அந்த படம் 1000 கோடி 2000 கோடி பேன் இண்டியா. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் என்னமோ சொன்னாரு, பாஸோட வெயிட் பண்ணுங்க. இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இப்படி கண்டமேனிக்கு ப்ரமோஷன் கொடுத்து தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் இந்த படம் 1000 கோடி அடிக்கும் நம்ப வச்சு கடைசியா பிளாக் பஸ்டர் ஃபிளாப் ஆன படம் தான் இந்த கங்குவா. படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். இப்படி சிறுத்தை கிட்ட மாட்டி ஃபிளாப் கொடுத்த நம்ம ஹீரோஸ் எல்லாம் இப்ப எப்படி ஹிட் கொடுத்து கோலிவுட்ல பீக்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ஒரு ஜிபியு, நம்ம தலைவருக்கு ஜெயிலர், இப்ப ஜெயிலர் 2வே வரப்போகுது. நம்ம சூர்யாவுக்கு கங்குவால இருந்து மீண்டு வந்து ஒரு பயங்கரமான ஹிட் கருப்பு படத்துல தான் வந்திருக்கு. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. ஸோ கோலிவுட் சினிமாவுக்கும் நம்ம சிறுத்தைக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவரை தெலுங்கு பக்கம் தள்ளி விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு அங்கிட்டு படம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அங்க உள்ள ஆடியன்ஸுக்கு அந்த படங்கள்லாம் நல்லாவே செட் ஆகும். தப்பி தவறி மறுபடியும் இந்த பக்கம் கூட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஆண்டவனே நினைச்சாலும் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. அப்புறம் முக்கியமா கங்குவா முடிச்ச கையோட நம்ம எஸ்கேவோட கூட்டணி போடுறதா சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் நம்ம எஸ்கே நைஸா நழுவி போயிட்டு சேயன் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு போயிட்டாப்ல. அப்பப்ப நம்ம சிறுத்தைய ஏகே கூட ட்ராக்ல பாக்குறப்ப தான் பயமா இருக்கு. யாரு கேட்டு வர சொன்னீங்க? ஏன்னா நம்ம சிறுத்தையை கூட்டு வந்து படம் எடுக்கிற தைரியம் நம்ம ஏகேக்கு மட்டும்தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அது நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கீங்கடா. நான் நினைச்சா பண்ணலாம். இது பத்தாதுன்னு நம்ம தனுஷண்ணன் கூட வேற படம் நடிக்க போறதா நியூஸ்லாம் வருது. டிஎன்ஏ இவன் நமக்கு வேணாம்னு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் போலாதடா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப்பையும் போட்டு விட்டுருங்க. உரிமையா தானே கேட்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.